ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே 14 27/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதோட இன்னைக்கு நம்ம வீடியோவை முதல்ல ஃபஸ்ட்டாக பார்க்கிங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ 1வது கொஸ்டினுக்குள்ளே போகலாம். 27 ஆகஸ்ட் 2025 அன்று இந்தியாவில் எந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது? பதில் விநாயகர் சதுர்த்தி. அதாவது இன்னைக்கு எந்த பண்டிகை கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான இந்து பண்டிகைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்னைக்கு தான் கணபதி பகவான் பிறந்த தினமாகவும் நம்பப்படுகிறது. சரிங்களா? இன்னைக்கு மக்கள் வீடுகளிலும் சரி கோவில்களிலும் சரி பிள்ளையாரை ஒரு மண் வடிவில் இல்லை சிலை வடிவில் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போலாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கூட விநாயகர் சிலைகள் தயாரித்து வழிபட்டு அதை கரைக்கவும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2வது கொஸ்டின் பார்க்கலாம். உலகின் முதல் AI மூலம் இயங்கும் வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? பதில் மலேசியா. இது AI மூலம் இயங்கும் வங்கின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதில் மனுஷன்லாம் வேலை பார்க்க மாட்டாங்கன்னா மனிதர்கள் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப விஷயம் AI மூலமாக தான் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல AI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக மட்டுமே இயங்கும் வங்கி உலகிலேயே முதல் முறையாக மலேசியாவில் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு உள்ள பிரான்ச்சுகள் எல்லாமே மனிதர்கள் அதிகம் வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது அக்கௌண்ட் ஓப்பனாக இருக்கட்டும், லோன் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே AI அண்ட் ரோபோட்ஸ் தான் அதோட மூலமாக தான் வேலை நடக்கும். இதனால் வேலை வேகம் அதிகரிக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ், மனிதர்கள் வேலைவாய்ப்புகள் குறைய வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின். ஃபிட்ச் கணிப்பின்படி 2025-26 ஆண்டிற்கான இந்தியாவின் GDP வளர்ச்சி எவ்வளவு? பார்த்தீங்கன்னா பதில் 6.5. இந்த பிட்ச் அப்படின்னா இது பிட்ச் ரேட்டிங் என்பது ஒரு உலகளாவிய மதிப்பீட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025-26 ஆண்டில் இந்தியாவோட GDP வளர்ச்சி இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5% ஆக இருக்கும் என்று சொன்னது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் IT அண்ட் சர்வீஸ் செக்டார் இருக்குல்ல, அது எல்லாமே நன்றாக சூப்பராக வளர்ச்சி அடையுது. அப்புறம் உள்நாட்டு முதலீடு அதிகரித்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே முன்னேற்றம் அடைந்து காணப்படுவதால் இந்தியா GDP வளர்ச்சியில் 6.5% அடைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன டீமெரிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஆயில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது, அந்த பிரச்சனையோட உயர்வாக இருக்கட்டும் மற்றும் டரிஃப் பிரச்சனையாக இருக்கட்டும், இதனால் கொஞ்சம் பின்னாடி ஏற்படலாம். ஆனால் முக்கால்வாசி முன்னேற்றம் தான் அடையும் சொல்லி இந்த பிட்ச் கணிப்பின்படி சொல்லியிருக்காங்க. 4வது கொஸ்டின். அமெரிக்கா டரிஃப் உயர்த்ததுக்கான காரணம் என்ன? பதில் இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்கியது. அதாவது அமெரிக்கா டரிஃப் உயர்த்திருக்காங்க. நேற்று நியூஸில் பார்த்தோம். டெய்லி இந்த நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட மிக முக்கிய பிரச்சனையாக இது திகழ்கிறதுனால டெய்லியும் இதை பற்றி அப்டேட் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எதனால் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெயை இறக்குமதி பண்ணதுனால அமெரிக்கா டரிஃபை உயர்த்திருக்காக சொல்கிறாங்க. 5வது கொஸ்டின். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? பார்த்தீங்கன்னா பதில் சென்னை. என்ன இந்த காலை உணவு திட்டம் இப்போ வந்ததாகட்டும், இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்காக இலவச காலை உணவு திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. இப்போ கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 2025 இந்த திட்டத்தை மேலும் அதிக பள்ளிகளில் விரிவாக்கம் செய்து சென்னையில் இன்று தான் முதல்வர் தொடங்கி உள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்? பசியாக குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இருக்கக்கூடாது, பசியால் ஒரு குழந்தை வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் இதோட நோக்கமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நலமும் நல்லாயிருக்கும், கல்வியிலையும் அதிகமாக கவனம் செலுத்தலாம் சொல்லி தான் முதல்வர் இன்னைக்கு இந்த திட்டத்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். 6வது.
விநாயகர் சதுர்த்தியின் முக்கிய பூஜை நேரம் இன்று என்ன பார்த்தீங்கன்னா பதில் 11:02 AM முதல் 1:36 PM வரை. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் சும்மா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நேரத்தில் பிள்ளையாரை நிறையா செஞ்சு பூஜை பண்ணுவாங்க, அந்த மீனிங்லாம் சொல்ல வராங்க. இன்றைக்கி எந்த பண்டிகை இருந்தாலும் சரி முகூர்த்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக தான் கருதப்படுகிறது. அதனால தான் உலக அளவில், அதாவது இந்தியா லெவலில் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 11:02 AMலேருந்து 1:36 PM வரைக்கும் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், அகில இந்திய சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெற்றது? பதில் புதுடெல்லி. அதாவது அகில இந்திய சபாநாயகர் மாநாடு, சரிங்களா? இந்த மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் மாநில சட்டமன்ற சபாநாயகர்கள் அனைவரையுமே ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் இது. இதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள் எப்படி சிறப்பாக இயங்கலாம், அப்புறம் உறுப்பினர்களோட ஒழுங்கு விதிகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படி பற்றி கலந்தாலோசிக்கிறது தான் இந்த மாநாடு நோக்கம். இது வந்து எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 புதுடெல்லியில் வந்து நடைபெறுது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், பிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கடன் மதிப்பை எவ்வாறு வைத்துள்ளது? பார்த்தீங்கன்னா பதில் BBB. இந்த பிட்ச் ரேட்டிங்ஸ் அப்படின்றது உலகளாவிய கிரெடிட் ரேட்டிங்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்கோம். இந்த BBB என்பது இன்வெஸ்ட்மெண்டோட கிரேட் எனப்படும் மிக குறைந்த நிலை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவுக்கு இன்னும் முதலீடு செய்யலாம், ஆனால் மீடியம் ரிஸ்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா வந்து கடன் செலுத்தும் திறனும் உண்டு, ஆனால் சவால் இருக்கிறது. நம்ம இந்தியா வந்து கடன் வேறு நாட்டுக்கு செலுத்தும் திறன் இருக்குது, ஆனாலும் அதில் கொஞ்சம் சவால்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், அமெரிக்கா டரிஃப் அறிவித்த பிறகு இந்திய ரூபாய் எந்த நிலையில் சென்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதனை குறைந்த நிலை, அதாவது ரெக்கார்டு லோ. என்ன சொல்ல வராங்க இதில், அமெரிக்கா வந்து டரிஃப் வந்து இந்திய நாட்டுக்கு விதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்தியாவோட ரூபாய், அதாவது ரூபாய் இருக்குல்ல, அந்த நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதனை குறைந்த நிலை. டரிஃப் உயர்வு வந்து குளோபல் டாலர் ஸ்ட்ரென்த் காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு வந்து கொஞ்சம் சாதனை வந்து குறைந்த நிலையில் தான் இருக்கும். இதனால் இறக்குமதி பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும். பொதுமக்களுக்கு என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் அபாயமும் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், மைத்ரி பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? பார்த்தீங்கன்னா பதில் தாய்லாந்து. என்னது இந்த மைத்ரி பயிற்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு இராணுவ பயிற்சி. மைத்ரி என்பது இந்தியா மற்றும் தாய்லாந்து இராணுவத்திற்கு இடையிலான ஒரு கூட்டு பயிற்சி ஆகும். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு நாடுகளின் இராணுவத்தினரும் புரிந்து கொள்றதும் கோஆப்ரேஷன், அதாவது ஒற்றுமையாக இருக்கிறதும் எப்படி ஒற்றுமையாக வளர்க்கலாம் அதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த மைத்ரி இராணுவ பயிற்சியோட நோக்கமாக இருக்கிறது. இதில் வந்து என்னென்ன விஷயம் பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிளோட வார்ஃபேர், நெக்ஸ்ட்டு கவுண்டர் டெரரிசம் ட்ரைனிங்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி பலவிதமான விஷயங்களை பற்றி இந்த இது நடக்க பார்த்தீங்கன்னா மைத்ரி பயிற்சியில் கலந்தாலோசிப்பாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11வது, 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருது தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பார்த்தீங்கன்னா பதில் ரேவதி மற்றும் விஜயலட்சுமி. இந்தியாவில் சிறந்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருது வந்து வழங்கப்படுகிறது. அதில் 2025 தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி மற்றும் விஜயலட்சுமி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எதனால் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவர்களின் புதுமையான கற்பித்தல் முறைக்கு கிடைத்த பாராட்டாகும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே படிப்பணி சொல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து டிஃப்ரெண்ட்டாக படிக்க வச்சதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது தேசிய ஆசிரியர் விருது வந்து வழங்கியிருக்காங்க 2025ஆம் ஆண்டுக்கு. சரி, நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக நீர் வாரம் 2025 எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பார்த்தீங்கன்னா பதில் ஆகஸ்ட் 24 முதல் 28 வரை. என்னது 24 28னா இது ஒரு வாரம், சரிங்களா? என்ன கேள்வி போட்டிருக்காங்க, உலக நீர் வாரம் போட்டிருக்காங்க. 2025 எப்போது அனுசரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 28. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் வந்து
வாட்டர் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு டேவை கொண்டாடி நீரின் முக்கியத்துவம், நீரோட சேமிப்பு, நீரோட பயன்பாடு, நீர் மாசுபடாமல் இருக்கிறது எப்படி, அதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த உலக நீர் வாரம் ஆகும். இது வந்து ஆகஸ்ட் 24 முதல் 28 வரை கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். 50% டரிஃப் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட உள்ள துறை எது கேட்டிருக்காங்க. பதில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அதாவது RMGன்னு சொல்கிறாங்க. என்னது 50% டரிஃப் வந்து ஆல்ரெடி 25% இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா அமெரிக்கா இந்தியா மீது 25% கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50% வந்து டரிஃப் இருக்குது. அதனால் காரணமாக நம்ம இந்தியாவில் எந்த துறை வந்து பாதிக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து அதிகம் பாதிக்கப்பட போகும் துறையாக தான் இந்த தயாரிப்பு ஆடைத்துறை, இங்கிலீஷில் என்னது ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கு தயாரிப்பு ஆடைத்துறை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டில் பெரும் பங்கு வந்து ஆடை, துணி பொருட்கள், வேலை சார்ந்த பொருட்கள் தான். இப்போ மெயினாக ஆடையும் துணி பொருட்கள் இருக்கிறதுனால அதுதான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் 14வது. காமன்வெல்த் பளு தூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா பதில் மீராபாய் சானு. என்ன போட்டி இது? பளு தூக்குதல். காமன்வெல்த் பளு தூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னா மீராபாய் சானு. இந்திய பளு தூக்குதல் வீராங்கனை தான் இந்த மீராபாய் சானு. இவங்க தான் காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்தியாவுக்கு பல பெருமை சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியேவும் ஒலிம்பிக் பதக்கமும் வென்றவங்க. இப்போ வந்து இதோட சேர்த்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு மிக பெரிய பெருமை தான் வந்து சேரப்போகுது. வெயிட் லிஃப்டிங் என்பது மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்குது. அதுலேயும் இவங்க கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றதுனால மீராபாய் சானு வந்து இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குரிய நியூஸ், இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்குள்ள பார்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானதான். இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ன விருது வழங்கியிருக்காங்க, யார் ஜெயிச்சிருக்காங்க, எப்போ நீர்வாரம் கொண்டாடப்படுகிறது, என்ன ஏதுன்னு நிறைய கேள்வி இதுலேருந்து கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆமாம் இது டிஎன்பிசிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இதே மாதிரி 4 பேர் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோ முடிஞ்சிச்சு.